வெல்கம் டு குட்டி இன்ஃபோ நண்பர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சற்று முன் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் தமிழக பெண்களுக்காக வெளியிடப்பட்டு உள்ளன. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்தியாவிற்கு மாடலாக மாறியுள்ளது என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் சந்திரரெட்டியாப்பட்டியில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் கூறியதாவது என்னவென்றால், விருதுநகர் மாவட்டத்தில் திமுக ஆட்சியில் பல வளர்ச்சி பணிகளை செய்துள்ளோம். விருதுநகர் மாவட்டத்தில் திமுக ஆட்சியில் 40,000 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டு உள்ளது. திமுக தேர்தல் வாக்குறுதிகளை கேட்டு தமிழ்நாட்டு தாய்மார்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2,000 உயர்த்தி வழங்கப்படும். ரூபாய் 8,000 கூப்பன் திட்டத்தில் இல்லத்தரசிகள் தங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இந்தியாவுக்கு மாடலாய் மாறி உள்ளது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விருதுநகரில் நடந்த பிரச்சாரத்தில் தெரிவித்து உள்ளார். அதேபோல அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் உரிமை தொகை திட்டத்தை போலவே ரூபாய் 8,000 இல்லத்தரசி கூப்பன் 8 திக்கும் எதிரொலிக்கப் போகிறது என்று ஒரு கருத்தை பதிவு செய்து உள்ளார். அதாவது, சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது என்னவென்றால், 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பேசப்படும் மிக முக்கிய விஷயங்களை பட்டியல் போட்டால், இல்லத்தரசி என்ற திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு 8,000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கும் வாக்குறுதிதான் முன்னிலையில் நிற்கும். திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன இல்லத்தரசி கூப்பன் திட்டத்தில் இல்லத்தரசிகள் வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ் அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதிதாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ முடியும். வீட்டு உபயோகப் பொருட்களை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம்தான் இல்லத்தரசி திட்டத்தின் ஹைலைட். முந்தைய காலங்களில் அரசு வழங்கிய மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி போன்ற ஒரே மாதிரியான பொருட்களாக இல்லாமல் கூப்பனை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை இல்லத்தரசிகள் இந்த திட்டத்தின் கீழ் வாங்கிக் கொள்ள முடியும். உரிமை தொகை என்ற சொல்லை அளித்த மு.க.ஸ்டாலின் அரசுதான் தற்போது 8,000 ரூபாய் கூப்பன் திட்டத்தில் விரும்பிய பொருட்களை வாங்கும் உரிமையையும் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறது. எங்காவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருக்கிறீர்கள் என வீட்டு உபயோக கடைகளை பார்வையிடும் மற்றவர்களிடம் கேட்கும் பெண்களின் மனதிற்குள் இருக்கும் ஏக்கத்தை எத்தனை பேர் அறிவார்கள்? வீட்டில் மக்கார் பண்ணி கொண்டிருக்கிற பழைய மின்சாதன பொருட்களை மாற்ற ஒரு வசதி வராதா என ஏங்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் தற்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி ஒரு பொருள் அவர்கள் வீட்டிற்குள் வந்தால் அது ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்திற்கு வரம் மட்டுமல்ல, வர்க்க போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. அதனை உணர்ந்துதான் பழைய பொருட்களை மாற்றும் அம்சத்தையும் இந்த திட்டத்தில் சேர்த்தது திமுக. பழைய வீட்டு உபயோக பொருட்களை கடைகளில் கொடுத்துவிட்டு கூப்பனை பயன்படுத்தி புதிய மாடல் பொருட்களை மாற்றிக்கொள்ளலாம். பழைய பொருட்களை கொடுத்துவிட்டு புதியவற்றை வாங்கிக் கொள்ளும் வசதியால் பழைய பொருட்களை சேகரித்து மறுசுழற்சி செய்யும் உள்ளூர் வணிகமும் இன்னொரு பக்கம் புத்துயிர் பெறும். சுமார் 2 கோடி குடும்பங்களுக்கு இந்த திட்டம் பயன் அளிப்பதால் நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்கள் தங்கள் வீட்டு தேவைகளுக்காக செய்யும் செலவில் இருந்து நிம்மதி பெறுவார்கள். அவர்களின் பொருளாதார சுமையும் குறையும். நலத்திட்ட பொருட்களை அரசே நேரடியாக கொள்முதல் செய்து விநியோகம் செய்வதுதான் இந்தியா முழுவதும் உள்ள நடைமுறை. ஆனால் நாட்டிலேயே முதல் முறையாக நலத்திட்ட பொருட்களை பயனாளிகளே நேரடியாக முடிவு செய்து வாங்கிக் கொள்ளலாம் என்ற வாக்குறுதியை கொடுத்தது திமுக மட்டும்தான். மே 4ஆம் தேதி 200 தொகுதிகளுக்கும் மேல் திமுக கூட்டணி வென்றது என்ற செய்தியை கேட்க ஆவலாக இருக்கிறார்கள் பெண்களும் அவரது குடும்பத்தினரும் மற்றும் வணிகர்களும் என்று அவர் தெரிவித்து உள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளாக தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் மீண்டும் வருக.